அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனாஸ் ஃபார் யூரினரி இன்கான்டினன்ஸ். அது பார்க்க போகிறோம். பகுதி 2. கடந்த பகுதியில் ரெண்டு ஆசனாஸ் பார்த்துருந்தோம். ஒரு வேறுபாடு பார்த்துருந்தோம். இப்போ இந்த பகுதியில் இன்னும் ஒரு ஆசனா, அதுக்கப்புறம் ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்டாசனா. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆசனோட பேர் ஹாப்பி பேபி போஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஆனந்த பாலாசனா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அது சமஸ்கிருதத்துல அப்படி சொல்லுவோம். இது படுத்துட்டு நம்ம 2 காலிங்களுமே மேல் நோக்கி காலை மடக்கிட்டு மேல் நோக்கி தூக்க போறோம். அதுலயும் ஒரு சில வேறுபாடுகள்லாம் இருக்கு. நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். படுத்துட்டு 2 காலையுமே இப்படி மடக்கிட்டு 2 காலையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். ஓரளவுக்கு தள்ளி வச்சுட்டு இப்படி கொண்டு 2 கையுமே உள்ளே போயிட்டு இந்த கால் பகுதியை இப்படி பிடிக்க போகிறோம். நம்மளோட இந்த உள்ளங்காலை இப்படி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இப்படி பெருவரலையும் பிடிச்சிக்கலாம். எது வேணாலும் இப்படி செய்யலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காலை கொஞ்சம் இப்படி நேராக போகிறோம். அதாவது இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 7 போஸ் வர மாதிரி இப்படி இருக்கும். அது மாதிரி இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சி நல்லா கொஞ்சம் இப்படி அகட்டிட்டு இந்த முட்டி கீழே படுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா அப்படியே வச்சு இப்படி கொண்டு வரணும். இதுலேயே அப்படியே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அந்த காலை கொஞ்சம் விரிச்சு வச்சு பண்ணாதான் நம்மளோட இந்த பெல்விக் மசில்ஸ்க்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணும் போதே நம்மளோட இந்த இடுப்பு பகுதியில் ஒரு நல்ல ஒரு அழுத்தம் தெரியும். அப்போ நம்ம கரெக்டாக பண்ணுறோம், அந்த பொசிஷன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கால் அதை சொன்ன மாதிரியே அந்த கால் ஒரு 7 அந்த பொசிஷனில் வச்சுட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதில் இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த காலை இப்போ அப்படியே பிடிச்சிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த காலை இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம ஆட்டிகிட்டே வர போகிறோம். இப்படி அதே மாதிரி காலை ரைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். 2 கையுமே உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு கையை வெளிப்பக்கமாக கொண்டு இப்படி பிடிக்கணும். அதே மாதிரி இந்த கையும் வெளிப்பக்கமாக கொண்டு பிடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்படி உள்ளுக்க பிடிச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு போய் இப்படி வச்சு இது கரெக்டாக இந்த 7 போஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காலை இப்படி இடது பக்கமாக வைக்க போகிறோம். இடது பக்கமாக போகும்போது இந்த முட்டி கீழே வரும். அந்த மாதிரி போகும்போது இந்த டிஸ்டன்ஸை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது கால் குறிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி வரணும். அதே மாதிரி வலது பக்கம் போகிறோம். அதே மாதிரி இடது. இந்த மாதிரி இடது பக்கமும் வலது பக்கம் போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த காலையும் இப்படி நேராக வைக்கிற மாதிரி வச்சுருக்கணும். இந்த முட்டியிலேருந்து கீழே இருக்க கால் பகுதியை தளர்த்திக்கலாம். இந்த ஆனந்த பால ஆசனா தான் ஹாப்பி பேபி போஸ் நம்ம எவ்வளோ நேரம் வந்தாலும் நம்ம செய்யலாம். அந்த லெஃப்ட் ரைட்டை பண்ணிகிட்டே வந்தாலும் அது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு வலிக்கு, இந்த கீழ் முதுகு வலிக்குல அதுக்குமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடது வலதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 10 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணுறது. ஒரே இடத்துல அப்படியே பிடிச்சிட்டே ஒரு 10 இல்லை 20 வினாடிகள் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதே மாதிரி அடுத்தது நிறைய ரவுண்ட்ஸ் பண்ண மட்டும்தான் அதோட பலன்கள் ஜாஸ்தியாகவே ஆகும். இப்போது அடுத்தது இன்னொரு முத்திரை பார்ப்போம். ஆசனங்கள் பார்த்துட்டு இப்போ முத்திரைக்கு வரலாம். முத்திரை பண்ணும் போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வேணாலுமே உட்காரலாம், இல்லை நாற்காலியில் உட்காந்துருக்கலாம், இல்லை படுத்துட்டும் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இப்போ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அப்படியே பெட்லேயே படுத்துட்டே அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். அந்த முத்திரையோட பேர் சிறு அடங்கல் முத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தோம்னா நம்ம கைகள் விரல்களை இந்த கட்டை விரல் எடுத்துகிட்டு இந்த சுண்டு விரலில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன் இந்த செகண்ட் லைன் இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே நடுவில் நம்ம இந்த கட்டை விரலை கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்படி வைக்கணும். வச்சுட்டு மற்ற 3 விரலையும் நேராக வைக்கணும். அதே மாதிரி நம்மளோட இடது கையில் வைக்க போகிறோம். இந்த கட்டை விரல் எடுத்துகிட்டு இந்த சுண்டு விரலோட இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த செகண்ட் லைனுக்கு நடுவில் இப்படி வச்சு கொஞ்சம் நல்லாவே அழுத்தம் கொடுக்குற மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு
அப்படியே வந்து திருப்பிட்டு மடி மேலே வந்து வச்சிடலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே சில வினாடிகள் இருக்கலாம். நம்ம மூச்சு மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வரலாம். இந்த அழுத்தம் இந்த கட்டவரில் வச்சு அழுத்தது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து வச்சு அழுத்தணும். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை கண்டிப்பாக வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் வச்சே ஆகணும். இப்போ நம்ம பண்ணதில் வந்து ஒரு சில வினாடிகள் தான் பண்ணணும். இப்போ வீட்டில் வந்து முயற்சி பண்ணும்போது 15 நிமிடங்கள் வந்து செய்யணும். காலையிலையும் மாலையிலையும் வந்து செஞ்சாவே ரொம்பவே வந்து நல்லது. இது எல்லாமே இப்போ செஞ்சுட்டு கூடவே வந்து நம்ம டயட்டும் சேர்த்து வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து வராது. அதுலேருந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம். இந்த ஆசனங்களையும் முத்திரைகளையும் வச்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.